தைப்பூசத்திற்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கும் நிலையில் இவ்வாண்டின் முதல் சஷ்டி விரதம் இன்று அனுசரிக்கப்படுவதால் பத்துமலையே விழாக்கோலம் பூண்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்கூட்டியே தங்களின் நேர்த்திக்கடன்களை செலுத்தினர். மேல் குகைக்கு பால் குடங்கள் ஏந்தியும், மயில் காவடிகள், அழகு காவடிகள், கரும்பு காவடிகள் தூக்கியும் குடும்பமாக திருமுருக பெருமானை தரிசித்தனர். பக்தர்கள் வெள்ளத்தால் இன்று விடியற்காலை 2 மணிக்கு ஒரு குட்டி தைப்பூசம் போல பத்துமலை காட்சியளித்தது. எங்கும் வேல் வேல் எனும் திருநாமம் முழங்க காவடிகளுடன் உரிமை மேள இசையும் பக்தி சூழலை மெருகூட்டியது. ஏராளமானோர் முடி காணிக்கை செலுத்தியதையும் காண முடிந்தது. பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. வார கடைசி விடுமுறை என்பதால் இன்றும் நாளையும் இன்னும் கூட்டம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 2026 தைப்பூச திருவிழா அதிகாரப்பூர்வமாக தொடங்குவதற்கு முன்பே பத்துமலையில் தைப்பூசம் களை கட்டிவிட்டது. சைவம் தழுக்கவே நின்றாயல்லவா, தரணி எங்குமே தமிழை தந்தவா, காவடிய தூக்கி வந்து நின்றோம், தைப்பூச நன்னாளில் உன்னை கண்டோம், நாங்க மஞ்சள் ஆடை அணிந்து முந்தன் தஞ்ச புகுந்தோம். ஓம் தனித்துவமும் தரமும் கொண்ட நவீன தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட சிலைகள் வேண்டுமா? பத்துமலை தைப்பூசத்தில் சிறப்பு சலுகைகளுடன் உங்களுக்காக காத்திருக்கிறது குளோபல் ஆர்ட்ஸ் கிரியேஷன் சிலை நிறுவனம். 30 ஆண்டுகள் அனுபவத்துடன் நம்பிக்கையும் கலைநயமும் ஒருங்கே. ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 8 வரை.